ஹலோ எவ்ரிஒன். ஸோ நம்ம இந்த குமரி கண்டம்ங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில எல்லாருமே மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன்ல ஒரு சங்க காலத்தில ஒரு பெரிய கான்டினென்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய வீடியோல பார்த்துருப்போம். ஸோ நெறைய நம்ம ஸ்கூல்ல புக்ல கூட பார்த்தீங்கன்னா, தமிழ்லலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த குமரி கண்டம் வந்து கனெக்ட் பண்ற பிளேஸஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியா, அப்புறம் சவுத் அந்த ஆஃப்ரிக்கா சைட்ல பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ இந்த 3யும் கனெக்ட் பண்ற ஒரு பெரிய கான்டினென்ட் தான் குமரி கண்டம். ஸோ அந்த அந்த கண்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள் வந்து தமிழ் மொழி பேசுற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டத்தில வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி, நான் இந்த சங்க காலத்தில இருக்கிற அந்த பழைய போயட்ரிஸ்லலாம் நம்ம பார்க்க முடியும். போயம்ஸ்லலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குமரி கண்டத்த பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து விரிவா பார்ப்போம். இவ்வளோ பெரிய கான்டினென்ட் பார்த்தோம்னா, கடலுக்கடியில போனதுக்கப்புறமும் இவ்வளோ வருஷம் கழிச்சு நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ஸ் தான். ஸோ இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு ஸோ அதில தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இந்த கோரிக்கண்டம் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலயும் அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த காலத்தில அதாவது அந்த சங்க காலத்தில பார்த்தீங்கன்னா, அங்க அந்த வாழ்ந்த மக்கள் வந்து ரொம்ப செழிப்பா வாழ்ந்திருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற மன்னர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அ பெரிய சிட்டி கொண்ட ஒரு நாடெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த லிட்ரேச்சர்ஸ்ல அந்த போயம்ஸ்ல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா குறிப்பா பார்த்தா, இந்த மதுரை சிட்டி பார்த்தீங்கன்னா, மதுரைங்கிற ஒரு நகரம் வந்து அந்த குமரி கண்டம்ல வந்து இருந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு போயம்ல வந்து இந்த மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கான்டினென்ட்ல அ 7 பெரிய நகரங்கள் வந்து அந்த காலத்தில சங்க காலத்தில பார்த்தீங்கன்னா, அங்க இருந்திருக்கு. ஸோ அந்த 7 நகரம் மட்டும் இல்லாம, அந்த பெரிய மலை, மவுண்டன் ரேஞ்சஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காலத்தில அந்த கான்டினென்ட் ஃபுல்லாவே நெறையா இருந்திருக்கு. ஸோ அந்த கண்டம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஒரு அனைத்து வளங்களும் உள்ள ஒரு பெரிய கான்டினென்ட்டா இருந்திருக்கு. ஸோ அதோட அங்க அந்த அந்த கான்டினென்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஒரு 49 டெரிட்டரிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 49 டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டா இருக்கு. ஸோ அதே மாரி அந்த டெரிட்டரிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அத ஸ்டேட்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 49 ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டத்தில வந்து அந்த காலத்தில இருந்திருக்கு. ஸோ அதோட ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஆஃப்ரிக்கா சைடு வந்து மடகாஸ்கர், அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஈஸ்ட் சைடு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா கனெக்ட் பண்ணி அப்புறம் கீழ சவுத் போல் அண்டார்டிகா வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கான்டினென்ட் வந்து அது ஃபுல்லாவே ஸ்ட்ரெச் ஆயிருந்திருக்குது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த கண்டத்தில வாழ்ந்த அந்த இடத்துல அந்த பகுதியில வந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஸோ தியரீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, அ அந்த மக்கள் வந்து அந்த கண்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கடியில போக போக அவங்க வந்து நார்த்த நோக்கி அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இடம்பெயர்ந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க இடம்பெயர்ந்து பெயர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த நம்ம சவுத் இந்தியாவில வந்து ஃபுல்லாவே அவங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்கன்னு சொல்லி அந்த தியரீஸ் வந்து இந்த மாரி சொல்றாங்க. ஸோ பட் எக்ஸாக்ட்டா அந்த மக்கள் வந்து எப்படி ஃபுல்லாவே அழிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த தியரீஸ் படி பார்த்தீங்கன்னா, அப்படி வந்த மக்கள் தான் இப்போ இருக்கிற நம்ம சவுத் இந்தியா வாழ்ற மக்கள், அந்த தமிழ் பேசுகிற மக்கள்னு சொல்லி அப்போ அந்த தியரில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 19த் சென்ச்சுரியில பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் சயின்டிஸ்ட் வந்து அவங்க ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஸோ அது என்னதுன்னா, இந்த அது ஒரு லாஸ்ட் கான்டினென்ட் சொல்லி அந்த கான்டினென்ட் பேர் வந்து லெமூரியன்னு சொல்லி அவங்க வந்து நேம் பண்றாங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ இருக்கிற அந்த இந்தியன் ஓஷன் அந்த குமரி கண்டம் இருந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த லாஸ்ட் கான்டினென்ட் சொல்லி அந்த இடத்துல ஒரு முன்னாடி வந்து ஒரு பெரிய கான்டினென்ட் இருந்திருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற கன்னியாகுமரி அந்த கடல் பகுதியில பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பூம்புகார், கன்னியாகுமரி, அப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மெரைன் ஆர்க்கியாலஜிஸ்ட் அவங்க வந்து அந்த கடலுக்கு அடியில ஒரு 40 அடிக்கு அந்த கீழ பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆராய்ச்சி பண்ணதில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல பழைய மோதிரம், அப்புறம் பானைகள், அப்புறம் கிணறெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் கிணறு, அப்புறம் ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ் இந்த பில்டிங்ஸ் இல்ல, ஒரு தூணு அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரேடியோ கார்பன் வச்சு அவங்க வந்து அத ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டிங் வந்து அதோட எந்த காலம்னு சொல்லி பார்க்குறக்காக ரேடியோ கார்பன் யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க யூஸ் பண்ணதில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மெசபோட்டானியம் அந்த டைம் பீரியட் வந்து இது வந்து குறிக்குது. எல்லாமே இல்ல. ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மெசபோட்டானியாவோட டைம் பார்த்தீங்கன்னா 9,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, இந்த பானைகள் எல்லாமே குறிக்குதுன்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி அழிஞ்சதுன்னு பார்த்தோம்னா, கடல் சீற்றம்னால கூட அழிஞ்சிருக்கலாம். அதாவது ஐஸ் ஏஜ் அந்த காலத்தில 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கடல் தண்ணி வந்து சீ லெவல் வந்து ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே
அந்த கண்டமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா ஏதாச்சும் கடல் சீற்றம் இல்லைன்னா புயல் அந்த மாதிரி வந்து கூட அந்த இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா நமக்கு தனுஷ்கோடி இப்படி இந்த மழை வந்து புயல் வந்து ஃபுல்லாகவே கடல் சீற்றத்தினால பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேபி அந்த இதனால கூட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடல் நீர் வந்து அதோட மட்டம் வந்து அதிகமாகிடுச்சு. கடல் மட்டம் வந்து அதிகமானங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த கண்டமே ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கடல் சீற்றம் அதாவது புயல் அப்புறம் மழை அதனால பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரில. நம்ம பழைய ஏன்ஷியன்ட் தமிழ் வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மடகாஸ்கர் அதாவது அந்த மடகாஸ்கர் யூஸ் பண்ணுற அவங்க லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இப்போவும் இருக்கிறதா சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ அது அவங்க லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மலகாசி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலினீஷியன் பாலினீஷியன் மீன்ஸ் இந்த இந்தோனேஷியன் கண்ட்ரிஸ் அதுலலாம் பார்த்திங்கன்னா அவங்க லாங்குவேஜில் நம்ம பழைய ஏன்ஷியன்ட் தமிழ் வார்த்தைகள் வந்து அவங்க மொழியில் வந்து இப்போவும் இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அந்த சவுத் அமெரிக்கா அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கான்டினென்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் வழிபடுற அந்த கடவுள் வந்து அங்கங்கே கோயில் வந்து இடிஞ்ச கோயிலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இடிஞ்ச கோயில் அப்புறம் நாகம் செர்பண்ட் ஐகான் அதாவது நாக பாம்போட ஒரு சிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அதாவது ஏன்ஷியன்ட் டைம் பீரியடை வச்சு இந்த ஏஷியன் டைம் டேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் இந்த மாதிரி நம்ம தமிழ் ரிலேட்டட் கோயில்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருந்திருக்கு. ஸோ இதனாலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கண்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போக போக அங்கே அந்த மக்கள் வந்து அப்படியே அந்த இந்த மாதிரி சதர்ன் பார்ட் ஆஃப் மற்ற கான்டினென்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க வந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கோயில்கள் நம்ம தமிழ் வழிபடுற அந்த நம்ம தமிழ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற கோயில்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளோட தமிழ் சங்கம் பார்த்திங்கன்னா 3 தடவை நடந்திருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு 2 தமிழ் சங்கம் பார்த்திங்கன்னா இந்த குமரிக்கண்டத்தில் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சங்கம் பார்த்திங்கன்னா மதுரை, அதாவது குமரிக்கண்டம் இருக்கிற அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குமரிக்கண்டம்னு ஒரு மதுரைங்கிற ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அந்த பெரிய நகரத்தில் தான் இந்த ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் சங்கம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஒன் அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம மதுரையில் இப்போ கரண்ட் இருக்கிற மதுரையில் பார்த்திங்கன்னா 3வது தமிழ் சங்கம் வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கான்டினெண்ட்டை பற்றி நமக்கு டீட்டெயில்ஸே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு இந்த பழைய தமிழ் லிட்ரேச்சர்ஸில் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இருக்கிற பழைய எந்த மற்ற லாங்குவேஜஸோ இல்லை மற்ற சிவிலைசேஷன் வந்து அதை பேஸ் பண்ணியோ எங்கேயுமே நமக்கு வந்து இப்படி ஒரு கண்டம் இருந்ததா எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. ஸோ நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ஸில் மட்டும்தான் மென்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது வந்து ஒரு ஃபேக் அதாவது மித்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கண்டமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பட்டு நம்ம தமிழ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அது உண்மையிலேயே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குமரிக்கண்டம் பற்றி ஓரளவுக்கு என்னால் பிடிச்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் பேசின கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வச்சுருந்தா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.